அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் ஒரு ஜாதகம் இருக்கும், தோஷங்களாக பாதிக்கப்பட்டு திருமண தடை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு தோஷம் 2 தோஷம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் காலத்தை மாறி திருமணம் நடந்துடும். ஒரு ஜாதகத்தில் குறைந்தது 4 இல்லை 5 தோஷங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் என்பது எட்டாத கனியாக அவங்களுக்கு காட்சி தெரியும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது திருமண அமைப்பு கூடி வரக்குள்ள ஏன் நிச்சயதார்த்தம் நடந்து கூட திருமணம் தடைபட்டுரும். ஏன்னா ஒரு தோஷத்துக்கும் அந்தந்த பவர் இருக்குது. அந்தந்த தோஷங்களும் அந்தந்த தசாபதிகளை இன்னும் வந்துடுச்சுன்னா இன்னும் கொடிய செயல்களை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தோஷங்களுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வகைகள் தோஷங்களில். அந்த 11 வகை தான் சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ ஜாதகத்தில் தோஷம் எடுத்துக்கிட்டா முதல் தோஷமாக பார்க்கக்கூடியது செவ்வாய் தோஷம், 2வது தோஷம் பித்திரு தோஷம், 3வது தோஷம் புத்திர தோஷம், 4வது தோஷம் மாங்கல்ய தோஷம், 5வது தோஷம் சர்ப தோஷம், 6வது தோஷம் கலந்தர தோஷம், 7வது தோஷம் பிரம்மஸ்ரீ தோஷம், 8வது தோஷம் நாகதோஷம், 9வது தோஷம் தான் ராகு கேது தோஷம். கருத்தில் கொள்ளுங்க. 10வது தோஷம் நவகிரக தோஷம், 11வது தோஷம் சகட தோஷம். இந்த 11 தோஷங்கள் தான் ஒரு ஜாதகத்திலும் பாதிப்படை செய்வது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த ராகு கேது 9வது இடத்துல தான் அந்த தோஷம் வருது. கருத்தில் கொள்ளுங்க. அது நவகிரகங்கள் அடிப்படையில் வருது. ஏன்னா 7 ஸ்தானங்கள் கடந்து தான் இந்த ராகு கேது வருவாங்க. அந்த ராகு கேது சமீப காலமாக ஒரு 70 ஆண்டுகள் 75 ஆண்டு முன்னாடி தான் அந்த ராகு கேது ஒரு கிரகமே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இதன் அடிப்படையிலேயே அது கிரகங்கள் அமையும். அதுக்கும் விதிவிலக்கிறது. கருத்தில் கொள்ளுங்க. கேது பாதிப்பை கொடுத்தாலும் ராகு பகவானுக்கு அதிக விதிவிலக்கு இருக்கிறது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.